Hi students, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா components of vector, vector addition using components and scalar product of vector and vector product of vectors. So இதில் set of rules வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். So what are the rules we are going to use? Let we see in detail. So first one is components of vector. Components of vector is nothing but என்னன்னா நம்ம ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், அதாவது அந்த x axis y axis z axis இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமில் நம்ம வந்து அந்த வெக்டர் ஏவை வந்து ரெப்ரசன்ட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து காம்பனன்ட்ஸ். ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வந்து அந்த வெக்டருக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த x axis y axis z axisல j வெக்டர், i வெக்டர், j வெக்டர், k வெக்டர். ஸோ தீஸ் ஆர் தி காம்பனன்ட்ஸ். ஸோ அந்த a வெக்டரை எப்படி எழுத போகிறோன்னா ax into I vector plus ay into j vector plus az into k vector. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கோஆர்டினேட்டோட நம்ம வந்து அதை ரிலேட் பண்ணி எழுதுறது தான் வந்து காம்பனன்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 3 டைமென்ஷனில், ஸோ அந்த டயக்ராமில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண மாதிரி 3 டைமென்ஷனில் எப்படி இருக்குன்னா வெறும் ரெண்டு ஆக்சஸ் மட்டும்தான் இருக்கும். 2 டைமென்ஷனில் ரெண்டு ஆக்சஸ் மட்டும் இருக்கும். 3 டைமென்ஷனில் வில் கெட் 3 ஆக்சஸ். ஸோ எப்படி இருக்கும்னா, ஸோ ஏஎக்ஸ்ன்றது எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ ஏ வெக்டாரோட எக்ஸ் காம்பனண்ட் தான் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா ஏஎக்ஸ். ஒய் ஆக்சிஸில் இருக்கிற காம்பனண்ட்டை எப்படி வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா ஏஒய். அண்ட் z ஆக்சிஸில் இருக்கிற அந்த a வெக்டார் காம்பனண்ட் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா az. ஸோ அதோட எந்த ஆக்சிஸில் இருக்கோ அதோட நம்ம வந்து ஆக்சிஸோட நேமை வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரிப்டாக போகிறோம். அதாவது அந்த லெட்டர் a வெக்டாரோட நம்ம அந்த கீழே வந்து சைடில் வந்து போடுறோம். ஸோ x ஆக்சிஸ் மீன்ஸ் the component is represented as ax and y ஆக்சிஸில் the component is represented as ay and z axis la it is represented as az. So similarly two dimension la we'll get only x axis and y axis. So and the a vector எப்படி represent பண்ண போறோம், ax into I vector plus ay into j vector. Okay va? So here is an angle between these two vectors, that is theta. So இதோட நம்ம அந்த தீட்டா பார்ட்டை எப்படி பார்க்குறோன்னா ஏஎக்ஸோடது வந்து ஏ காஸ் தீட்டா அண்ட் ஏஒய்யோடது ஏ சைன் தீட்டான்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ பிகாஸ் ஏஎக்ஸ் இஸ் இன் த adjacent side and the y axis in the opposite side. So ax is a cos theta and ay is a sin theta. So next one is vector addition using components. ஸோ வெக்டார் அடிஷன், இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஜியோமெட்ரிக் மெத்தட் சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அடிஷன் சப்ராக்ஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த வெக்டாரோடது வந்து ஜியோமெட்ரிக் மெத்தட். இங்கே வந்து இந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் வந்து நம்ம எப்படி வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ தே ஹவ் கிவன் 2 செட் ஆஃப் வெக்டார்ஸ், தட் இஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் z ஆக்சிஸில் நம்ம அந்த காம்பனன்ட்ஸ் மாதிரி எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஏ வெக்டார் பி வெக்டார் எப்படி எழுத போகிறோன்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் ஏஒய் இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் ஏஇசட் இன்ட்டு கே வெக்டார். சிமிலர்லி பி வெக்டாருக்கும் நம்ம அதே மாதிரி தான் எழுத போகிறோம். பிஎக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் பிஒய் இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் பிஇசட் இன்ட்டு கே வெக்டார். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் எப்படி வந்து அதை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஹியர் த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ் ஐ வெக்டார். ஸோ அந்த ஐயை வந்து காமனாக எடுத்துகிட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ சிமிலர்லி ஜே வெக்டாருக்கும் என்ன பண்ண போகிறோம், ஏஒய் ப்ளஸ் அந்த ஜே வெக்டார் வந்து காமனாக எடுத்துகிட்டு ஏஒய் ப்ளஸ் பிஒய் போட போகிறோம். அகெயின் கே வெக்டாருக்கும் கே வெக்டாரை காமனாக எடுத்துகிட்டு ஏஇசட் ப்ளஸ் bz ன்னு எழுதுறோம். So they have given in the highlighted form, that is a vector plus b vector equal to ax plus bx into I vector plus ay plus by into j vector az plus bz into k vector. So this is the formula for addition
அண்ட் சப்ராக்ஷனுக்கும் இதே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். எக்ஸப்ட் சப்ராக்ஷன்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், we have to replace with the minus sign. ஸோ என்ன பண்ணுறாங்க, a vector minus b vector equal to ax minus bx into I vector plus ay minus by into j vector plus az minus bz into k vector. So these are the addition and subtraction of vectors in coordinate system. ஓகேவா. ஸோ தே ஹவ் கிவன் எக்ஸாம்பிள் இன் 2.4. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ அண்ட் பி வெக்டார் அவங்க கொடுத்துட்டாங்க. ஏ வெக்டார் இஸ் 5i வெக்டார் ப்ளஸ் 7 into j வெக்டார் மைனஸ் 4 into k வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ் 6 into I வெக்டார் ப்ளஸ் 3 into j வெக்டார் ப்ளஸ் 2 into k வெக்டார். ஸோ தே ஹவ் கிவன் அவங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் கண்டுபிடிக்கணும், b வெக்டார் ப்ளஸ் a வெக்டார் கண்டுபிடிக்கணும், a வெக்டார் மைனஸ் b வெக்டார் மைனஸ் a வெக்டார். ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம I வெக்டாரை வந்து காமனாக எடுத்துக்கிட்டு I வெக்டார், j வெக்டார், k வெக்டார் அதெல்லாம் வந்து காமனாக எடுத்துகிட்டு அந்த 2 ஃபேக்டர்ஸை வந்து நம்ம வந்து எதர் இதில் இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க மாதிரி a ப்ளஸ் பியாக இருந்தாலும் b ப்ளஸ் ஏவாக இருந்தாலும் அண்டு a மைனஸ் பியாக இருந்தாலும் b மைனஸ் ஏவாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் அந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம வந்து போட்டு எழுதணும்னா வில் கெட் தி answers. Next one is multiplication of vectors by a scalar. So inga vandu scalar, that is we are going to consider the only the magnitude part. So the magnitude part vandu mattum consider pandradha they have given as a scalar denote பண்ணிருக்காங்க. So இந்த scalar எப்படி வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, we are taking a vector and we are going to multiply with a scalar quantity as lambda. அதுவும் இதுவும் நம்ம வந்து லாம்டாவும் ஏவும் வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணால் lambda is positive means we'll get lambda a vector and இது வந்து அந்த ரிசல்ட் வெக்டார் வந்து a வெக்டாரோட டைரக்ஷன்லேயே இருக்குன்றாங்க. ஸோ நம்ம வந்து இந்த லாம்டாவையும் a வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ரிசல்ட் இருக்கு இல்லையா, அது வந்து a வெக்டாரோட டைரக்ஷன்லேயே இருக்கும் இஃப் லாம்டா இஸ் பாசிட்டிவ். சப்போஸ் லாம்டா இஸ் நெகட்டிவ் அப்படின்னா வர ரிசல்ட் எப்படி இருக்கும்னா இந்த a வெக்டாருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ இஃப் லாம்டா இஸ் பாசிட்டிவ் the result will be in the direction of a vector. If lambda is negative, the result will be in the opposite direction of the a vector. So அதுக்கு examples கொடுத்துருக்காங்க. Example 2.5 is nothing but a vector கொடுத்துருக்காங்க. So lambda ஓட value is 3 and we have to multiply 3 with the a vector. இப்போ வந்து 3 பாசிட்டிவாக இருக்கிறதுனால so we'll get the positive values which is in the same direction of a vector. And example 2.6ல they have not given any values, just they have given as a diagram. So ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. then we have to multiply with 4. so 4 is the value of lambda. ஸோ இப்போ வந்து 4 மல்டிப்ளை ஆச்சுன்னா அந்த லைன் வந்து எவ்வளோ வந்து 4 times of the a vector. So first one we have to find 4a and the second one we have to find minus 4a. So 4a is in the same direction of a vector and minus 4a பார்த்தீங்கன்னா it is in the opposite direction of the a vector. So இதுதான் வந்து அவங்க இங்கே சொல்கிறாங்க. So if lambda is positive it is in the direction of a vector, if the lambda is negative and the result value is in the opposite direction of the a vector. So next நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா scalar product of two vectors. So நம்ம லாஸ்ட் பார்த்தது வந்து scalar product of a vector, only one vector, அதாவது a vector மட்டும் பார்த்தோம். இப்போ scalar product of two vectors, ரெண்டு வெக்டாரை எடுத்துட்டு அதோட scalar product எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். எப்படி இருக்கும்னா, ஸோ இங்கே வந்து இந்த ஸ்கேலார் ப்ராடக்டை டாட் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இன்னொரு ஃபேக்டரை வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணோம். என்னென்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஏ டாட் பின்னு எழுத போகிறோம். அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயமா இருக்காது. ஸோ இது ஏ டாட் பி அண்ட் இங்கே வந்து அதோட இப்போ ரெண்டு வெக்டார்னால் அந்த ரெண்டு வெக்டாரையும் நம்ம வந்து ஒரு ஆங்கிளாக பிரித்து வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஆங்கிளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொசைன் ஆங்கிள், ஸோ தட் இஸ் காஸ் ஆங்கிள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
So here we are taking A vector and B vector having an angle of theta between them. ஸோ ரெண்டு வெக்டார் கன்சிடர் பண்ணுறாங்க, ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். அண்ட் அந்த ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்க ஆங்கிளை வந்து தீட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ த ஸ்கேலார் ப்ராடக்ட், நம்ம அந்த டாட் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த டாட் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ் அங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க என்னென்னு, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏ இன்டூ பி காஸ் தீட்டா. ஸோ ஏ அண்ட் பி ஆர் தி மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம அந்த இங்கே வந்து டைரக்ஷனை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணுறதே இல்லை, ஓகேவா. ஸோ அது எந்த டைரக்ஷனில் போகுது, எப்படி போகுது, அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒன்லி தி மேக்னிடியூட், அந்த மேக்னிடியூட் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இங்கே ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ஸோ இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ பி காஸ் தீட்டா. ஸோ ஏ பி அந்த ரெண்டு வேல்யூமே ஏ வெக்டார் பி வெக்டாரோட மேக்னிடியூட். ஸோ இதுக்கு வந்து செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூ வந்துச்சுன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இந்த தீட்டாக்கு இந்த வேல்யூ வந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரூல் வில் பி என்னது, த ப்ராடக்ட் குவான்டிட்டி ஏ டாட் பி இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கேலார். இட் இஸ் பாசிட்டிவ் இஃப் தி ஆங்கிள் between them are acute. ஸோ இப்போ இந்த ஏ வெக்டாரோட பி வெக்டாரோட ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்னா என்னது, நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணி வர வேல்யூ தான் இந்த ரிசல்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிசல்டன்ட் வேல்யூ இஸ் இஃப் பாசிட்டிவாக இருக்கணும்னா எப்போ இருக்கும்னா பாசிட்டிவாக இஃப் த ஆங்கிள் இஸ் அக்யூட், அதாவது 90 டிகிரிக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் நெகட்டிவாக எப்போ இருக்கும்னா if the angle is obtuse, அப்படின்னா என்னென்னா 90 டிகிரிக்கு மேலே 180 டிகிரிக்கு கீழே, ஓகேவா. ஸோ பிட்வீன் 90 டிகிரி அண்ட் 180 டிகிரிக்குள்ளே நம்மளோட அந்த தீட்டாவோட வேல்யூ இருந்துச்சுன்னா த ரிசல்ட் வேல்யூ வில் பி நெகட்டிவ். அண்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்க, த ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் குமுட்டேட்டிவ். அப்படின்னா என்னென்னா ஏ இன்டூ பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஏ, ஓகேவா. அதாவது என்னென்னா நம்ம ஏபியை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி அதோட வேல்யூவும் பியும் ஏயும் மல்டிப்ளை பண்ணாவும், அதாவது 1 இன்ட்டு 2வும் 2 இன்ட்டு 1ம் சேம் தானே. ஸோ அதை தான் வந்து இங்கே குமுட்டேட்டிவ்னு சொல்கிறாங்க. ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ, தட் இஸ் தி குமுட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் த வெக்டர்ஸ் ஒபே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இஸ் நத்திங் பட் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணலாம். அதுவும் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறதும் LHS இஸ் ஈக்குவல் டு RHS, தட் இஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார். ஸோ ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார்ஸ் இஸ், ஸோ நம்ம ஆங்கிள் தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை ஏ இன்ட்டு பி. ஸோ என்ன பண்ணுறாங்க, இது வந்து நம்ம வந்து ஒரு புது ஃபார்முலாலாம் இல்லை, நம்ம முன்னாடி அங்கே மேலே படித்தோம் இல்லையா, என்னது இந்த ஸ்கேலார் ப்ராடக்டோட ஃபார்முலா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம அந்த ஃபார்முலா படித்தோம் இல்லையா. அந்த ஃபார்முலாவில் தீட்டா மட்டும் வச்சுக்கிட்டு மீதி வேல்யூஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் டு சைனுக்கு நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டிரைவ் பண்ணதான் இந்த தீட்டாவோட வேல்யூ. ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து புது ஃபார்முலா இல்லை. ஸோ தே ஹாவ் டிரைவ்ட் இட் ஃப்ரம் தி ஸ்கேலார் ப்ராடக்டோட ஃபார்முலாலேருந்து தான் அதை டிரைவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் வில் பி மேக்ஸிமம் when cos theta is equal to 1, that is theta is equal to 0 degree. அதாவது அந்த ரெண்டு வெக்டாரோட வேல்யூஸ் நம்ம இப்போ ஸ்கேலார் ப்ராடக்டோட இந்த ரிசல்ட் வேல்யூ எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா, தீட்டாவோட வேல்யூ வந்து 0 டிகிரியாக இருக்கும்போது நம்ம அந்த ஸ்கேலார் ப்ராடக்டை நம்ம அந்த ரெண்டு வெக்டாரை வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் அதாவது டாட் ப்ராடக்ட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வேல்யூ வருது இல்லையா, அது மேக்ஸிமமாக இருக்குன்றாங்க. அதாவது அதை எப்படி சிம்பிளாக வேர்ட்ஸில் கொடுக்குறாங்கன்னா, இஃப் த டூ வெக்டார்ஸ் ஆர் இன் பேரலல், ஸோ பேரலாக இருக்கும்போது அதோட தீட்டாவோட அதோட ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் வந்து 0வாக இருக்கும். ஸோ அப்போ 0வாக இருக்கும்போது இட் ஹேஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்றாங்க. பிகாஸ் காஸ் தீட்டா தட் இஸ் காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1.
ஓகேவா. காஸ் 0 ஈக்குவல் டு 1ன்னு போடும்போது ஜஸ்ட் நம்ம வந்து இந்த ரெண்டு மேக்னிடியூடு மட்டுமே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது அதோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்குன்றாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எப்போ மினிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மினிமமாக எப்போ இருக்கும்னா இஃப் த தீட்டா வேல்யூ இஸ் 180 டிகிரி. ஸோ தீட்டா வேல்யூ 180 டிகிரியாக இருக்கும்போது, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது, ஸோ 0 டிகிரி மீன்ஸ் the two vectors are in the same direction. Opposite direction 180 degree means that the two vectors are in opposite to each other. ஓகேவா. அப்போ வந்து இதோட வேல்யூ வந்து ரொம்ப மினிமமாக இருக்குன்றாங்க. பிகாஸ் cos theta is cos 180 degree is -1. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ப்ராடக்ட், அதாவது ரெண்டு ஃபேக்டர்ஸ் ரெண்டு மேக்னிடியூட் மல்டிப்ளை பண்ணும்போது அதோட மைனஸ் வேல்யூ போட்டோன்னா விச் கிவ் தி லோயஸ்ட் வேல்யூ. ஸோ -a into b வருது இல்லையா. ஸோ அதனால் என்னது, இட் கிவ்ஸ் தி மினிமம் வேல்யூ சொல்கிறாங்க. ஸோ எப்போ வந்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும், when theta is equal to 0 degree, that is in the same direction or in parallel. The minimum value which we get if the theta is 180 degree. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இஃப் இட் இஸ் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். அதாவது இப்போ நம்ம சேம் டைரக்ஷனில் பார்த்தாச்சு, ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்தாச்சு. இப்போ ரெண்டு வெக்டாரும் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வேல்யூ எப்படி கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இஃப் டூ வெக்டார்ஸ் a vector and b vector are perpendicular to each other, then the scalar product will be 0. ஸோ perpendicular to each otherன்னு வந்துச்சுன்னா நம்ம கண்ண மூடி சொல்லலாம். ஸோ தட் இஸ் இப்போது தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி அப்படின்னா நம்ம கண்ண மூடி சொல்லலாம் த ரிசல்டன்ட் வேல்யூ இஸ் 0 அப்படின்னு நம்ம வந்து தாராளமாக சொல்லிடலாம். பிகாஸ் cos 90 ஈக்குவல் டு 0, அந்த 0வோட நம்ம எந்த ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணாலும் வில் கெட் 0 இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் வேல்யூ எப்போ இருக்கும், இஃப் இட் இஸ் 0 டிகிரி. மினிமம் வேல்யூ எப்போ இருக்கும், if the theta is 180 degree. டோட்டலாக அதோட வெக்டர்ஸ், அதோட ஸ்கேலர் ப்ராடக்ட் வந்து 0வாக எப்போ இருக்கும்னா if it is perpendicular. இந்த டூ வெக்டர்ஸும் பர்பண்டிகுலராக இருக்கும்போது we'll get the value of 0 because cos 90 equal to 0. If we multiply anything with 0, it gives this value of 0. ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி, எய்த் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்க்கலாம். The scalar product of vector with itself is termed as self dot product and it is given as a vector square. So self dot product அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, அந்த ஒரே ஒரு வெக்டாரை வந்து நம்ம வந்து ஸ்கொயராக, அதாவது ஒரு வெக்டார் கூடயே இன்னொரு வெக்டாரை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். தட் a vector dot a vector. ஸோ a vector dot a vector here நம்ம வந்து a வெக்டார்னாலே அதே மாதிரி a வெக்டார் இருக்கும்போது which is in the same direction, that is parallel. ஸோ parallel இருக்கும்போது நம்ம என்ன படிச்சிருக்கோம், theta is equal to the 0 degree. ஸோ it gives 1. cos 0 is equal to 1. ஸோ மேக்னிடியூடை வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணால் will get the self dot product of the vector a vector. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரே டேர்மை, அதாவது ஏ வெக்டாரையே திருப்பியும் ஏ வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், காஸ் தீட்டா இஸ் நம்மளுக்கு வந்து 1ஆக கிடைக்கும். ஸோ 1 கிடைக்கும் போது a into a we get a square. அண்ட் மேக்னிடியூட், ஸோ நம்ம மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்போம், மேக்னிடியூட் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ வெக்டார் இன்டூ ஏ வெக்டார். ஸோ இதுக்கப்புறமா வந்து அடுத்த கேஸ் என்னதுன்னா, இஃப் இட் இஸ் அ யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார் மீன்ஸ் 1 இல்லையா. ஸோ 1ன்னா வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்குறாங்க பாருங்கள், 1 into 1 into cos 0. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு ஆங்கிளே இல்லை, ஒரே ஒரு வெக்டார் தானே, சிங்கிள் யூனிட் தானே. ஸோ அதுக்கு வந்து ஆங்கிளே இல்லை, cos 0. ஸோ cos 0 is 1. ஸோ நம்ம இது ஞாபகம் வச்சுக்கணும், எப்போவுமே எந்த ரெண்டு சேம் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் சேம் இது வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோமோ, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, i cap, j cap, k cap, இதெல்லாமே வந்து யூனிட் வெக்டார் which we multiply with the component. ஸோ நம்ம வந்து அந்த x axis, y axis, z axisல வந்து நம்ம வந்து a வெக்டாரை வந்து நம்ம எழுதும் போது நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, ax into i cap. அந்த மாதிரி இந்த i cap, j cap, k cap எப்போ வந்து சேம் டைப் ஆஃப் இதை மல்டிப்ளை பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும், 1.
இதை நம்ம மறக்கவே கூடாது. ஸோ எப்போ சேம் வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ வில் கெட் 1. இஃப் இட் இஸ் ஆர்த்தோகோனல், நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோகோனல் மீன்ஸ் இட் இஸ் நத்திங் பட் பர்பண்டிகுலர். ஓகேவா? ஆர்த்தோகோனல் மீன்ஸ் பர்பண்டிகுலர். பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா வில் கெட் 0. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ப்ராப்பர்ட்டி, என்ன பார்த்துருக்கோம்? இஃப் த ஆங்கிள் இஸ் 0 அப்படின்னா 1 வரும். இஃப் த ஆங்கிள் இஸ் 90 டிகிரி அப்படின்னா இட் கிவ்ஸ் 0. ஸோ 0 மீன்ஸ் நம்ம வந்து எந்த ஒரு ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோமா, இப்போது i இன்ட்டு ஜே, i இன்ட்டு கே, இல்லைனா வேறு எந்த யூனிட் வெக்டாரையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் 0 ஆஸ் வேல்யூ. அண்ட் நெக்ஸ்ட், in terms of component, the scalar product a vector and b vector can be written as. ஸோ நம்ம காம்பனன்ட்ஸ் வச்சு இவ்வளோ நேரம் நம்ம வந்து வெறும் வெக்டார்ஸ் வச்சு நம்ம பண்ணோம். இப்போ வந்து அதோட காம்பனன்ட்ஸ் வச்சு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம்னா how we'll get the product எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ a vector into b vector, a vector நீங்கள் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். a vector வந்து ax into I cap plus ay into j cap plus az into k cap. அதே மாதிரி தான் பிக்கு எழுதணும். ஸோ பிக்கு எழுதும்போது இப்போ இங்கே என்ன வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம பார்த்தோம்னா வில் நோ தட் ஐ இன்ட்டு ஐ மட்டும்தான் நம்மளுக்கு 1 கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் இது உள்ளே வந்து ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்ன மல்டிப்ளை பண்ண போகிறோம்னா இங்கே ஏ டாட் பி வெக்டர், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு கொடுத்தோன்னே இந்த என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு ப்ராக்கெட்டில் ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம் இல்லையா காம்பனன்ட்ஸ் வச்சு. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறேன்னா ax into I vector, that is ax into I cap into bx into I cap, ax into I cap into by into j cap, ax I cap bz j cap அப்படின்னு எழுதுவோம். ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இந்த ax I cap வந்து bx I capோட by j capோட bz k capோட எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருப்போம். அதே மாதிரி தான் ay j cap, ay j cap என்ன பண்ண போகிறோன்னா இந்த bx I cap by j cap bz k cap, அதே மாதிரி az k cap, அதை வந்து இந்த ஹோல் இந்த 3 டேர்ம்ஸ் ஆஃப் b வெக்டார் அது கூட ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம். இப்படியே மல்டிப்ளை பண்ணுற போது நம்மளுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். இந்த நிறைய ஃபேக்டர்ஸ் கிடைக்கும்போது நம்ம முன்னாடி பார்த்த ப்ராப்பர்ட்டி என்னென்ன பார்த்துருக்கோம், I cap into I cap மட்டும் நம்மளுக்கு வந்து 1 கொடுக்கும். I கேப்போட ஜே கேப்போ கே கேப்போ எதை மல்டிப்ளை பண்ணாலும் வில் கெட் 0. மற்ற எந்த காம்பனண்ட் பிகாஸ் இட் இஸ் ஆர்த்தோகோனல் அப்படின்னா நம்மளுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறப்போ இந்த ஐ வெக்டார் ஜே வெக்டார் நம்ம வந்து முன்னாடி ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது பாருங்கள். ஸோ ஐ வெக்டார் அண்ட் ஜே வெக்டார் இது எல்லாமே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ வில் கெட் 0. ஸோ இந்த ரெண்டு ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ எந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்மளுக்கு இருக்க போகுதுன்னா இந்த ax of I cap into bx I cap இது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். பிகாஸ் I cap and I cap which gives 1 and ax bx மட்டும்தான் இருக்க போதும். அதே மாதிரி தான் இந்த ஜே கேப்பும் இங்கே இருக்க ஜே கேப்பும் இருக்கிற அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் மட்டும்தான் நம்ம வச்சுருக்க போகிறோம். மற்றது எல்லாமே 0 ஆகிடும். பிகாஸ் ஜே கேப்போட ஐ கேப்பை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் 0 ஆக போகுது, ஜே கேப்போட கே கேப்பை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 0 ஆக போகுது. ஸோ இது கூட இருக்கிற டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. எந்த டேர்ம் மட்டும் நம்மளுக்கு இருக்க போகுதுன்னா ஐ கேப் ஜே கேப்போட ஜே கேப் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த ஏஒய் அண்ட் பிஒய் இது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்க போகுது. சிமிலர்லி கே கேப்பும் அதே மாதிரி தான். கே கேப் ஐ கேப் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு அதோட ப்ராடக்ட் ஏஇசட் பிஎக்ஸ்ன்னு வராது. பிகாஸ் கே கேப் இன்ட்டு ஐ கேப் விச் கிவ்ஸ் 0. அதே மாதிரி தான் கே கேப் இன்ட்டு ஜே கேப். இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த யூனிட் வெக்டரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது வில் கெட் 0. ஸோ எந்த 2 ஃபேக்டர் மட்டும் இருக்க போது கே கேப், இந்த ஏ வெக்டாரில் இருக்க கே கேப்பும் பி வெக்டாரில் இருக்க கே கேப்பும் அதோட பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் ஏஇசட் அண்ட் பிஇசட் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அதை தான் கீழே வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் ப்ளஸ் ஏஇசட் பிஇசட் தட் இஸ் ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்னது ஏஎக்ஸ் பிஎக்ஸ் அது மட்டும் தான் இருக்குது. ஜேயோட கோஎஃபிஷியன்ட் ஜே இந்த ஜே ஏ வெக்டாரில் இருக்க ஜேவும் பி வெக்டாரில் இருக்க ஜேவோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் இருக்குது தட் இஸ் ஏஒய் அண்ட் பிஒய். அண்ட் ஏ வெக்டாரில் இருக்க கேயோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் பி வெக்டாரில் இருக்க கேயோட கோஎஃபிஷியன்ட் ஏஇசட் பிஇசட் இது மட்டும்தான் நம்மளுக்கு கடைசி வேல்யூவாக கிடைக்கும். அண்ட் வித் ஆல் அதர் டேர்ம்ஸ் 0 அவங்க வந்து சிம்பிளாக போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நம்மளுக்கு இந்த முன்னாடி பார்த்த 2 ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஓகேவா. ஸோ இதோட மேக்னிடியூட் எப்படி இருக்குன்னா a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ax ஸ்கொயர் ப்ளஸ் ay ஸ்கொயர் ப்ளஸ் az ஸ்கொயர். ஸோ இது வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். நம்ம வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அதை வந்து பாருங்கள். இட்ஸ் வெரி சிம்பிளாக தான் இருக்கும். டூ வெக்டர்ஸ் கொடுத்துட்டு அந்த டூ வெக்டர்ஸோட மேக்னிடியூட் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அண்ட் ஆங்கிள் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யூ வெல் நோன் இன் மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் ஃபார்முலா. ஓகேவா. ஸோ மேக்னிடியூட ஃபார்முலா வந்து நம்ம திருப்பி சொல்லியிருக்கோம். ஆங்கிளோட ஃபார்முலா தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம அதை மல்டிப்ளை பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஸ்கேலார்ஸ் வில் டிஸ்கஸ்ட் ஒன்லி வித் தி மேக்னிடியூட். பட் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், we are going to discuss about the direction also. ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வெக்டார் எப்படியே வந்து வெக்டார் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற வெக்டார் எப்படியே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு வெக்டார் எடுத்திருக்காங்க, ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். ஸோ இங்கே ஸ்கேலாருக்கு வந்து வில் யூஸ் அ டேர்ம் டாட் ப்ராடக்ட். இங்கே வந்து we are going to use cross product. ஓகேவா. ஸோ அங்கே வந்து அதை எப்படி டிஃபைன் பண்ணோம், ஸ்கேலார் ப்ராடக்டை டாட் ப்ராடக்ட்னு. இங்கே வெக்டார் ப்ராடக்டை we are going to use it as cross product. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா சேம் as magnitude. If the vector product or cross product of two vectors is defined as another vector having magnitude equal to the product of magnitudes of two vectors and the sign of the angle between them. ஸோ அங்கே பார்த்த மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம், ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் தி டூ மேக்னிடியூட்ஸ் ஆஃப் தி வெக்டார்ஸ். அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு வெக்டாருக்கு 2 இருக்குது, இன்னொரு வெக்டாருக்கு 3 இருக்குன்னா அதோட மேக்னிடியூட் எப்படி வரப்போகுதுன்னா 2 into 3 which gives us 6. 6 is the resultant வெக்டாரோட மேக்னிடியூட் அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அதோட ஆங்கிளை வந்து நம்ம இங்கே எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. அங்கே ஆங்கிள் எப்படி டிஃபைன் பண்ணோன்னா காஸில் டிஃபைன் பண்ணோம். இங்கே வந்து ஆங்கிள் எப்படி டிஃபைன் பண்ண போகிறோன்னா சைனில் டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா. Then coming to direction, the direction of the product vector is perpendicular to the plane containing the two vectors. ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க, மேக்னிடியூட் சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கோங்க. மேக்னிடியூட் என்னென்னா அந்த ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து அதோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ தான் இந்த ரிசல்ட் மேக்னிடியூடாக இருக்கும். அண்ட் இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ ஏ வெக்டார் பி வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் இதோட டைரக்ஷன். ரிசல்ட் டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும், அந்த ரெண்டு டூ வெக்டார்ஸோட டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ வாங்க இந்த 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 டைரக்ஷனை வந்து நம்ம வந்து எப்படி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் ஆர் ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஸோ இதை தான் வச்சு நம்மளுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த கிராஸ் ப்ராடக்ட்டில். ஸோ அதை தான் வந்து இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் நத்திங் பட் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் வந்து ஒரு ஆங்கிளில் மூவ் ஆகுது. அந்த ஆங்கிளோட அந்த டேரக்ஷனோட ரிசல்டன்ட் டேரக்ஷன் எப்படி இருக்குன்னா அந்த ரெண்டு வெக்டாரோடுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன். ஸோ தம் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் தி ரிசல்டன்ட் வெக்டார். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் அண்ட் ரைட் ஹேண்ட் தம் ரூலை வச்சு நம்ம வந்து டைரக்ஷனை டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ இங்கே மேக்னிடியூட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி வந்து இந்த கிராஸ் ப்ராடக்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ த கிராஸ் ப்ராடக்ட் சி வெக்டார் தான் வந்து நம்ம வந்து ஜென்ரலாக டிஃபைன் பண்ணுறதுக்கு எடுத்திருக்காங்க. சி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா என் கேப். அங்கே வந்து ஜென்ரலாக ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டான்னு எழுதணும். இங்கே வந்து ஏபி சைன் தீட்டா என் கேப்னு எழுதுகிறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் we are going to see the direction. ஸோ என்ன பண்ணுறாங்க, the direction n cap அதுதான் டைரக்ஷனை டினோட் பண்ணுறது. எப்படி இருக்கும்னா C vector is perpendicular to the plane containing the vectors A vector and B vector. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூலோட நம்ம ஹெல்ப் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட டைரக்ஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். விச் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ இதை தான் வந்து இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் அந்த ஏ வெக்டார் நம்ம ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணோம்னா அந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஏலேருந்து பிக்கு ஜஸ்ட் கொஞ்சம் மூவ் ஆகுது.
and thumb denotes the resultant vector and the thumb வந்து தான் என்னது it gives the direction. So it is perpendicular அப்படின்றாங்க. So a vector, b vector, c vector பாருங்க ரெண்டுத்துக்குமே a vector and b vectorக்கு perpendicular தான் இருக்கு. ஓகேவா? next one is we are going to see the properties. எப்படி நம்ம வந்து ஸ்கேலாருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோமோ அதே மாதிரி we are going to see the properties of vector. ஸோ வெக்டர் கிராஸ் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம அங்கே பார்த்த மாதிரி என்ன ஆங்கிள் வந்தால் நம்மளுக்கு எந்த வேல்யூ வரும், எப்போ மேக்ஸிமம் வரும், எப்போ மினிமம் வரும், இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் the vector product of any two vectors is always another vector whose direction is perpendicular to the plane containing these two vectors. That is என்ன சொல்கிறாங்க, இந்த ரெண்டு வெக்டாருக்கும் அதாவது பர்பண்டிகுலரில் இருக்கும் அந்த ரிசல்டன்ட் வெக்டார் அதோட டைரக்ஷன் அப்படின்றாங்க விச் இஸ் ஆர்த்தோகோனல். ஓகேவா? ஸோ ஆர்த்தோகோனல் மீன்ஸ் நத்திங் பட் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆர்த்தோகோனல் இஸ் மீனிங் பர்பண்டிகுலர்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் the vector product of two vectors is not commutative. அங்கே வந்து டாட் ப்ராடக்டை வந்து நம்ம என்ன பார்த்தோம், it is commutative. That is a vector dot b vector which gives the same value as b vector dot a vector னு கொடுத்தோம். பட் இங்கே வெக்டர் ப்ராடக்டில் it is not commutative, the value is not same if we interchange and multiply the vectors. a vector cross b vector is not equal to b vector cross a vector. ஓகேவா? ஆனால் என்ன இருக்கும்னா மைனஸில் இருக்கும், அதாவது a vector cross b vector equal to minus of b vector cross a vector. So it is not equal, but it is denoted as it gives the value of the it gives the opposite value of the product. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் இங்கே வந்து ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிகாஸ் a vector the magnitudes are equal but the direction is opposite. So magnitude equal சொல்கிறாங்க but direction is opposite to each other சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மேக்னிடியூடை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஈக்குவல் பிகாஸ் ஸ்கேலார் ப்ராடக்டில் மேக்னிடியூட் ஈக்குவலாக தான் இருந்தது. ஸோ மேக்னிடியூட் ஈக்குவல் பட் டைரக்ஷன் இஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றாங்க. ஸோ இந்த வெக்டார் கிராஸ் ப்ராடக்டில் வந்து இட் இஸ் நாட் குமுட்டேட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எப்போ வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ மேக்ஸிமம் மேக்னிடியூட் கிடைக்கும் அப்படின்னா இஃப் த தீட்டா இஸ் 90 டிகிரி 90 டிகிரி இருக்கும்போது வில் கெட் தி மேக்ஸிமம் ரிசல்டன்ட் வேல்யூ பிகாஸ் sin theta that is sin 90 is equal to 1. So 1 மல்டிப்ளை பண்ணும்போது which gives the maximum value. நம்ம வந்து மேக்னிடியூடை வந்து அப்படியே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ வில் கிவ் தி மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ எப்போ வந்து இட் இஸ் ஆர்த்தோகோனல் பர்பண்டிகுலராக இருக்கோ இட் கிவ்ஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ. எப்போ மினிமம் வேல்யூ கொடுக்கும்னு பாருங்கள். மினிமம் வேல்யூ இட் இஸ் 0 எப்போ கொடுக்க போது இஃப் த தீட்டா வேல்யூ இஸ் 0 டிகிரி ஆர் 180 டிகிரி அப்போ வந்து நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். பிகாஸ் sin 0 ஆர் sin 180 which gives a value of 0. So 0 is multiplied with any term which gives 0 இல்லையா? இப்போ 0 மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ sin 0 இருந்துச்சுன்னா which gives 0 and 0 multiply with a magnitude of a vector and b vector which gives 0 as the result. So இதை வந்து எப்படி வந்து சொல்கிறாங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்கும்போது வில் கெட் தி மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் பேரலல் ஆர் ஆன்டி பேரலாக இருக்கும்போது வில் கெட் தி மினிமம் வேல்யூ, அதாவது நம்மளுக்கு 0 வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து டாட் ப்ராடக்ட்டையும் கிராஸ் ப்ராடக்ட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா வில் கெட் தி நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இது இந்த ப்ராப்பர்ட்டிஸை அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி இஸ் த செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார் வித் இட் செல்ஃப் இஸ் நல் வெக்டார். ஸோ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சேம் வெக்டாரை வந்து நம்ம வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா வில் கெட் தி நல் வெக்டார் தட் இஸ் 0 வெக்டார். ஏன் அப்படி சொல்கிறாங்க, முன்னாடி ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இப்போ வந்து ஏ வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க விச் இஸ் இன் தி பேரலல் டைரக்ஷன் இல்லையா? ஸோ பேரலல் டைரக்ஷனாக இருக்கும்போது இட்ஸ் தீட்டா வேல்யூ இஸ் 0 because so sin 0 will get 0. So 0 multiplied with the magnitude of a vector a into a which gives 0.
ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் இதையும் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இதோட வேல்யூ வந்து 0ன்னு எப்படி நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதோட ஏ வெக்டார்னு 2 ஏ வெக்டாரும் ஆப்வியஸ்லி அது வந்து சேம் டைரக்ஷனில் தான் இருக்க போகுது, which has a theta value of 0. Sin 0 is 0, so we'll get 0 as the final value. If the self vector product of unit vectors, ஓகேவா, ஸோ யூனிட் வெக்டாரும் நம்மளுக்கு 0வாக தான் கிடைக்க போகுது. பிகாஸ் I into I which is in the same component, so we'll get 0 value. I into I, j into j, k into k, which gives 0. But அங்கே scalar productல, that is dot productல I into I நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும், we will be getting 1 as value. இங்கே வந்து I into I we get 0 because it is in the same direction or same, it is parallel or anti-parallel. So parallel இருக்கனால we'll get 0 as value. Next condition பாருங்க, next property, 7th property, if it is orthogonal means என்னது, நம்மளுக்கு வந்து perpendicular-ஆ இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா we'll get the another as the result value, another coordinate as a another unit, another vector unit as a unit vector as a நம்மளுக்கு resultant value. அதாவது I into j நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா will get k. அதே மாதிரி தான் இங்கே வந்து அந்த ரவுண்டை போட்டிருக்காங்க பாருங்கள், ஐயும் ஜேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு கே கிடைக்கும், ஜே கே மல்டிப்ளை பண்ணோன்னா ஐ கிடைக்கும், கே ஐ மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஜே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பிகாஸ் இட் இஸ் ஆர்த்தோகோனலாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி நான் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இஃப் 2 components are multiplied with each other it will get the perpendicular component. அதாவது ஐக்கும் ஜேக்கும் கே தானே பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த 2 காம்பனண்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணுமோ அதோட யூனிட் வெக்டார் வந்து அதோட பர்பண்டிகுலராக இருக்க யூனிட் வெக்டார் தான் நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் வில் கம்மிங் டு தி 8th property. 8th property இஸ் நத்திங் பட் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து அதோட எழுதுறது, அந்த வெக்டார் ப்ராடக்டை நம்ம வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து அதோட அந்த மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்து வர வேல்யூ வந்து நம்ம எப்படி எழுதுறது, அந்த ஃபார்முலா மாதிரி எப்படி வந்து நம்ம அதுக்கு க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா வில் கெட் த ஹெல்ப் ஃப்ரம் தி மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் டைப்பில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை எழுதிக்க போகிறோம். ஸோ ஏ வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு நம்ம வந்து ஐ ஜே கே, அதுக்கு கீழே இருக்கிற ரோலை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏ வெக்டாரோட காம்பனன்ட்ஸ் போட போகிறோம், அதுக்கு கீழே இருக்கிறத வந்து நம்ம பி வெக்டாரோட காம்பனன்ட்ஸ். இஸ் ஜஸ்ட் ஆஸ் சிம்பிள் அஸ் மேட்ரிக்ஸை நம்ம வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோமா அதே மாதிரி தான் எழுத போகிறோம். ஸோ ஐ வெக்டார் நம்ம எழுதும்போது ஐயோட ரோவையும் ஐயோட காலமையும் நம்ம வந்து ஹைட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற டேர்மை வந்து நம்ம எழுதுவோம். ஸோ ஐ வெக்டாருக்கு எழுதும்போது ஐ வெக்டாரில் இருக்கிறதையும் ரோவையும் காலமையும் நம்ம வந்து ஹைட் பண்ணிட்டோன்னா வில் கெட் த டேர்ம்ஸ் ஏஒய் ஏஇசட் பிஒய் பிஇசட் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஏஒய் ஏஇசட்டு பிஒய் பிஇசட்டை வந்து நம்ம எப்படி எழுதணும்னா ஏஒய் இன்ட்டு பிஇசட் மைனஸ் ஏஇசட் இன்ட்டு பிஒய். ஸோ ஜே காம்பனண்ட் எழுதும்போது என்ன பண்ண போகிறோம், ஜேவோட காலமையும் ஜேவோட ரோவையும் ஹைட் பண்ணிவிட்டு நம்ம எழுத போகிறோம். பட் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், நீங்கள் மேட்ரிக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், அப்படி தான் எழுத போகிறோம். அதே மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஜே ஐக்கு கேக்கு ஜேக்கு. ஸோ எழுதி முடிச்சோன்னா வில் கெட் தி ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் தி எக்ஸ்பேண்டட் வெக்டார் ப்ராடக்ட். சரியா, வெக்டார் ப்ராடக்டாக நம்ம இப்படி தான் எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இஃப் இட் இஸ் இன் தி பேரலலோகிராம் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தா, ஏ வெக்டார் பி வெக்டாரை வந்து பேரலலோகிராம் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தா நம்ம வந்து நம்மளோட மேக்னிடியூடு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த பேரலலோகிராமோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இஃப் இட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் இந்த வெக்டர்ஸ் ரெண்டுமே பேரலலோகிராம் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணால் அதோட மேக்னிடியூட் வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மேக்னிடியூட் வேல்யூவும் இந்த பேரலலோகிராமோட ஏரியாவோட வேல்யூவும் இட் இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேரலலோகிராம் இஸ் டிவைடட் ஆஸ் நம்மளுக்கு வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணோன்னா ஸோ த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வில் கெட்
ஓகேவா ஸோ எப்படி கிடைக்கும்னா half into a vector into b vector நம்ம போட்டோம்னா வில் கெட் தி ஏரியா ஆஃப் தட் ட்ரையாங்கிள் ஓகேவா ஸோ ட்ரையாங்கிளோட வேல்யூவும் நம்மளுக்கு வந்து இந்த a vector b vector வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ த ஃபைனல் டாபிக் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இஃப் a equal to a and b are equal then their அந்த காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் அதுவும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க சின்ஸ் a வெக்டார் b வெக்டார் ரெண்டுமே ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்னா அந்த அந்த ஐ கேப்போடது ஜே கேப்போடது கே கேப்போடது இது எல்லாமே வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க அதோட கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவல் இப்போ ஐ கேப் அந்த வெக்டார் எடுத்துக்கிட்டோன்னா ஐக்கு என்னென்ன இருக்குது ஏஎக்ஸ் இருக்குது பிஎக்ஸ் இருக்குது ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸுன்றாங்க அதே மாதிரி ஜேவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஒய் ஈக்குவல் டு பிஒய் ஸோ கேக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஇசட்டும் பிஇசட்டும் ஈக்குவல் சொல்கிறாங்க ஸோ இது என்ன சொல்கிறாங்க இப்போ சப்போஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டாராக இருந்துச்சுன்னா அதோட இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க and that's all for this video. New topic we'll be seeing in the next video and subscribe if you don't want to miss the videos. Thank you.